தருமமிகு சென்னையில் இன்று உள்ள பாடி என்று சொல்லப்படும் பகுதியே தேவாரத்தில் திருவெளிதாயம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பரத்வாஜ முனிவர் வலியன் என்னும் கருங்குருவியாக வந்து வழிபட்டதால் இவர் திருவெளிதாயநாதர் என்றும் இவ்வூர் திருவெளிதாயம் என்றும் பெயர் பெற்றது. கருங்குருவிக்கும் கருணை காட்டிய சிவனார் உறையும் தலம் இது. இங்குள்ள அம்பிகை தாயம்மை, தாயினும் இனிய கருணை கொண்ட அம்பிகை. ராமனுக்கு தொண்டனாக நின்று சேவை செய்தவர் அனுமன். அனுமன் மிகச்சிறந்த சிவபக்தர். அதனால்தான் ராமன் சிவலிங்கம் எடுத்து வரும் சிறப்பான பொறுப்பை ராமேஸ்வரத்தில் அனுமனிடம் தந்தார். இந்த ஆலயத்தில் அனுமன் பூசித்த லிங்கம் மிகவும் சிறப்பானது. இந்திரன் சாபம் போக்கிய மீனாட்சி சுந்தரேசர் இங்கு விளங்குகின்றார். கமலை வள்ளி என்ற பிரம்மாவின் மகளிரை விநாயகர் திருமணம் கொண்ட தலம் இது. தல விருட்சம் பாதிரி மரம். பாரத்வாஜ தீர்த்தம் திருக்குளம். கல்லாலின் புடையமர்ந்து இங்கு தட்சிணாமூர்த்தி குருவருள் பொழிகின்றார். அருணகிரிநாதரின் ஒரு திருப்புகழும் ராமலிங்க அடிகளாரின் பதிகமும் பாம்பன் சுவாமிகளின் ஒரு பதிகமும் திருவெளிதாயத்தின் பெருமையை காட்டுகின்றன. திருஞான சம்பந்தர் திருவெளிதாயநாதரை போற்றி பாடும் பதிகத்தில் வலிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்று இடர் நோயே, வலிதாயம் அடைய நின்ற அடியாருக்கு அடையா வினை அல்லல் துயர்தானே என்று பாடியுள்ளார். திருவெளிதாயம் வந்து வணங்கி வழிபட்டு திருப்பதிகம் ஓதுபவர்க்கு துன்பம் இல்லை, பாவம் இல்லை, நோய்களும் இல்லை. இத்தகு புகழ்மிக்க திருஞான சம்பந்தர் பதிகத்தை நாமும் கேட்போம்.